ஹே காய்ஸ், ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கா? கட்லெட் சாப்பிட்லாமா? எப்பவும் போல வேணாம், கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கட்லெட் வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்க்கலாம். அப்புறம் எடுத்துருக்க திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செஞ்சால் முடிஞ்சது, அவ்வளோதான். என்னென்ன எடுத்துக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்க தோல்லாம் எடுத்துட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மைதா எடுக்கல. ஏன்னா பாப்பாவுக்கும் நான் குடுப்பேன்றதுனால மைதா எடுக்கல. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா கூட ஒரு வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பேபிஸ்க்கு குடுக்கணும் அப்டின்னா பச்சை மிளகாவ ஸ்கிப் பண்ணிருங்க. நான் குட்டி குட்டியானனால நான் எடுத்து எடுத்து குடுத்துக்குவேன் அப்டின்றனால அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பில குட்டி குட்டியா கட் பண்ணி 2யும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ப்ஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டா ஓகே. அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சால்ட் அவ்வளோதான். அப்புறம் எடுத்திருக்க எல்லா திங்ஸையும் ஒண்ணா போட்டு கட்லெட் மாரி தட்டி பேன்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னா, கட்லெட் ரெடி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அத வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணும்போது, ஒரு சிலருக்கு வந்து கடிக்கிற மாதிரி இன் பிட்வீன்ல ஒரு 2, 3 பீஸ் கெடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி ஒரு சிலருக்கு பிடிக்கும். எனக்கெல்லாம் பிடிக்கும். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து அந்த பீஸ் வர்ற மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனா ஸ்மாஷ் பண்ணாம. இல்ல எனக்கு எங்க வீட்ல வந்து பாப்பா இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஃபைனா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா யாருக்குமே இங்க வந்து கடிச்சு சாப்பிட அந்த மாரி பிடிக்காது. அதனால நான் எல்லாத்தையுமே ஃபைனாவே ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் இடையில கடிக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் ஆர்டரு. இதுக்கப்புறம் இது போடணும், அதுக்கப்புறம் அது போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எடுத்திருக்க எல்லா திங்ஸையும் ஒன் பை ஒன்னா எல்லாத்தையுமே போட்டுருங்க. தென் பிரெட் கிரம்ப்ஸும், அரிசி மாவும் வந்து தண்ணி பதம் எவ்வளோ இருக்கோ அத பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியா இருந்தது ஒரு சில சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து தண்ணியாயிரும். நீங்க வந்து தண்ணீல வேக வச்சுறாதீங்க சர்க்கரைவள்ளி கிழங்க. ஆவியில தான் ஸ்ட்ரீம் பண்ணணும். தண்ணீல போட்டு பாயில் பண்ணி அந்த மாரி எடுக்கக்கூடாது. இட்லி பாத்திரத்தில மேல சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு நீங்க வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? அப்பனா தான் உங்களுக்கு வந்து தண்ணி ஏறாம இருக்கும் கிழங்குல. இல்லன்னா ரொம்ப சத சதன்னு தண்ணி ஏறிரும். அப்புறம் நம்மளால வந்து கட்லெட்டுக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியாது. அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் இதே மாரி உருண்டை புடிச்சு, கட்லெட் மாரி தட்டிட்டு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்னா ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இல்ல ஹார்ட் ஷேப் உங்களுக்கு எது விருப்பமோ, அந்த ஷேப்ல வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனோ, இல்ல தோசைக்கல்லோ ஏதோ ஒண்ண வச்சுட்டு, கொஞ்சம் லைட்டா ஆயில் ஊத்திட்டு, ஒரு 4 டூ 5 பீசஸ் கிட்ட வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். காரம், உப்பு எல்லாமே உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து எங்க வீட்ல நாங்க சாப்பிடுற காரம் அளவு நான் சொல்லியிருக்கேன். ஆனா, இப்போ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாவே சாப்பிடுவாங்க அப்படின்றவங்க, கூட ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கட்லெட் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம், ஒருக்கா நீங்க மைதால டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல பிரெட் கிரம்ப்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் ஆயில்ல போட்டீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியா கிடைக்கும். நான் வந்து பாப்பாக்கெல்லாம் குடுக்குறதுனால மைதா எதுவுமே சேர்க்கல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே தவால போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற அளவுக்கு மட்டும் தவால திருப்பி போட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். கட்லெட் ரெடி.